ஹாய், நம்ம இன்றைக்கி வெளி விழாக்கில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். சிக்கன் கிரேவி வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் தான் செஞ்சாங்க. இவர் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் செய்வாங்க. எப்போயுமே நார்மலாக செய்கிற மாதிரி செய்ய மாட்டார். நான் வந்து இந்த மெத்தடில் செய்ய மாட்டேன். அவர் வந்து இந்த மாதிரி செய்வார். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து பேன் வச்சு தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான் ஆட் பண்ணுவார். நீங்கள் வந்து எந்த ஆயில் வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய், கடலெண்ணெய் ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டு கருவேப்பிலை ஒரு கைப்பிடி போட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா பொரியணும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா தூள் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதையுமே அதில் ஆட் பண்ணி நல்லா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணணும். அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் சைஸில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து நல்லா சாப் பண்ணி வச்சுருந்தாங்க. அதையுமே அதில் ஆட் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனாக வணங்கணும். அது நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸில் 2 தக்காளி அதையுமே நல்லா சாப் பண்ணி அதில் ஆட் பண்ணி உப்பு வந்து தேவையான அளவு போட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா வணக்கணும். நல்லா வணங்கினதுக்கப்புறம் நாங்கள் வந்து 1/2 kg சிக்கன் வாங்கியிருந்தோம். அந்த 1/2 kg சிக்கனையுமே நல்லா வந்து க்ளீன் பண்ணி அதுலேயே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். அது ஃபுல்லாக வந்து அந்த காரம்லாம் வந்து அதில் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து தேவையான அளவு மிளகாத்தூள் வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு 1.25 டேபிள் ஸ்பூன் போட்டு மஞ்சத்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பெப்பர் தூள் வந்து நாங்கள் வீட்டிலே அரைச்சி வச்சுருந்தோம். அதையுமே அதிலே ஆட் பண்ணிக்கிட்டாங்க தேவையான அளவு. நாங்கள் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லா ஃபுல்லாக ஆட் பண்ணாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி 2 டம்ளர் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா கறியெல்லாம் வேகிற அளவு நல்லா வேக வைக்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி நல்லா வெந்ததுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணியிருந்தோம். என்ன பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், தக்காளி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய், சோம்பு, கசகசா இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வணக்கி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதிலே ஆட் பண்ணி நல்லா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காரம் பத்தலாம். நீங்கள் அந்த ஸ்டேஜில் வந்து பெப்பர் தூள் மறுபடியும் வேணுமா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் ஆட் பண்ணோம் காரம் பத்தலன்ட்டு. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா கிளறி கொடுத்துட்டு நல்லா அந்த கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து சர்வ் பண்ணால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃபைனலாக கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணி வச்சா கேஸை. இது வந்து நீங்கள் ஒயிட் ரைஸ்க்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது நம்ம வேறு எதுவுமே தேவையில்லை, இந்த கிரேவியே போதும், அந்தளவுக்கு இருந்துச்சு. நைட்டுக்கு சப்பாத்தி, புரோட்டா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இட்லி, தோசை எதுக்கு வேணுமோ நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். இது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதில் நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா சொல்லுங்கள். இந்த மாதிரி நெக்ஸ்ட் டைம் உங்கள் வீட்டில்